எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன் கேட்கல. நீ என்ன என்ன அசிங்க உங்களுக்கு அசிங்கமா பேச கஷ்டமாதாம்மா இருக்கும். என்ன அசிங்க அசிங்கமா ஏன்னா பேச அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு திட்டினேன்னா வளர்த்துருக்கீங்க. இன்னொரு பொண்ணு திடீர்னு வந்துட்டு உங்க பையன் மேல உரிமை கொண்டாடும் ஒட்டவே போது விடல அந்த பொண்ணு இன்னி உரிமை வரைக்கும் பேசல கொண்டாடும் கூட. போது அவ்வளவுதான் இருக்கும். ஆனா பசங்களுக்கு எப்படி தெரியுமா, ஒரு வாட்டி பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி வந்தாச்சுன்னா மத்த எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப என்னோட நிலைமை தெரியுமில்லம்மா. ஒண்ணு நீ எப்படி வந்தோம், நம்ம இருக்கிறோம், சம்பாரிச்சுதான் நம்ம சாப்பிட்றோம். அந்த வயசுமா அது. அந்த பொண்ணு தூண்டி விட்டதுனால இப்ப திருடுறது மறுபடியும் நீங்க தூண்டி விடுறது, அந்த பொண்ணு தூண்டி விடுறது. நீங்க நல்லா தானே வளர்த்துருக்கீங்க. நல்லாதான் வளர்த்தேன். அப்போ ஒரு பொண்ணு தூண்டி விட்டதுனால அவன் தப்பு அந்த பண்ணுவானா? மாதிரி தப்பு பண்ணிட்டு அது என்கிட்ட ஏன் கடைக்கு கடை வந்து தெரியல. சொல்றாங்க. நீ இந்த பக்கம் உட்காரு தம்பி. கடைக்கு கடை வந்து சொல்லிட்டாங்க என்கிட்ட வந்து, இந்த மாதிரி செஞ்சுட்டாப்புல. இப்போ வந்து இங்கே வந்துட்டு போனப்போ கூட ஒரு மெடிக்கலில் போய் இவங்க மாத்திரையை தின்னுபிட்டு அங்கேயே ஃபிட்ஸ் வந்து அவங்க தண்ணி தெளித்து உட்கார வச்சு இவனை கண்டிச்சு என்னையும் கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு, இந்த மாதிரி மாத்திரை திங்கிறான், அவன் என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனை கொண்டு போய் முதல்ல நீ இதுமாரி அதிகமாக பட்டா பிரெயின் நரம்பு மூளை நரம்பு வெடிச்சிரும் அப்படின்ட்டு அவங்களும் சத்தம் போட்டு இவனை கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்துருங்க,